அத்தியாயம் 10 பதங்கள் 4-5. புத்தி, ஞானம், ஐயம், மயக்கத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, அச்சம், அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாழிகளிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. பொருளுரை: நல்லவையோ தீயவையோ உயிரினங்களின் பல்வேறு குணங்கள் எல்லாம் கிருஷ்ணரால் படைக்கப்பட்டவையே. அவை இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. புத்தி என்பது விஷயங்களை அதன் முறையான கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து அறியும் சக்தியை குறிக்கும். ஞானம் என்பது ஜடம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதை குறிக்கும். பல்கலைக்கழகத்தில் பெறப்படும் சாதாரண அறிவு ஜடத்துடன் மட்டுமே தொடர்புடையதாக உள்ளது. அதனால் அஃது இங்கே ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஞானம் என்றால் ஜடத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவதாகும். நவீன கல்வி முறையில் ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லை. ஜடப்பொருள்களிலும் உடல் தேவைகளிலும் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். எனவே பல்கலைக்கழகத்தின் அறிவு முழுமையானது அல்ல. ஐயம் மற்றும் மயக்கத்திலிருந்து விடுதலை. ஒருவன் சந்தேகங்களை தாண்டி திவ்யமான தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது இந்நிலை அடையப்படுகின்றது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவன் மயக்கத்திலிருந்து விடுபடுகிறான். எதையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அனைத்தையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். க்ஷமா, சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் பயிற்சி செய்யப்பட வேண்டியதாகும். மற்றவர்கள் செய்யும் சிறு குற்றங்களை சகித்துக்கொண்டு அவற்றை மன்னிக்க வேண்டும். சத்தியம், வாய்மை என்றால் உண்மையை உள்ளது உள்ளபடி மற்றவர்களின் நன்மைக்காக எடுத்துரைப்பதாகும். உண்மைகளை திரித்து வழங்குதல் கூடாது. மற்றவர்களுக்கு பிரியமானதாக இருக்கும்போது மட்டுமே உண்மையை பேச வேண்டும் என்பது சமூக கருத்து. ஆனால் அது வாய்மை ஆகாது. உண்மை ஒளிவு மறைவின்றி பேசப்பட வேண்டும். அதனால் உண்மை என்ன என்பதை மற்றவர்கள் முறையாக புரிந்து கொள்ள முடியும். திருடனை திருடன் என்று மக்கள் எச்சரிக்கும் போது அதுவே உண்மை. சில நேரங்களில் உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுவதிலிருந்து பிறழக்கூடாது. பிறரது நன்மைக்காக உண்மையை உள்ளபடி வழங்குவதே வாய்மை. சத்தியம் என்பதற்கான விளக்கம் இதுவே. புலனடக்கம் என்றால் தேவையற்ற சொந்த இன்பத்திற்காக புலன்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்று பொருள். புலன்களின் தக்க தேவைகளை திருப்தி செய்வதில் தடை ஏதும் இல்லை. ஆனால் தேவையற்ற புலனின்பம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும். எனவே தேவையற்ற உபயோகத்திலிருந்து புலன்களை தடுக்க வேண்டும். அதுபோலவே தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து மனதையும் தடுக்க வேண்டும். இதுவே ஷம என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவன் தனது நேரத்தை செல்வத்தை குவிப்பதை பற்றி சிந்திப்பதில் செலவிடக்கூடாது. இது சிந்தனை சக்தியை தவறாக உபயோகிப்பதாகும். மனித சமூகத்தின் முக்கிய தேவையை புரிந்து கொள்வதிலும் அதனை அதிகாரப்பூர்வமாக எடுத்துரைப்பதிலும் மனதை உபயோகிக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனையுடையவர்களான சாதுக்கள், வேத நூல்களில் அதிகாரம் வாய்ந்தவர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் ஆகியவர்களின் சங்கத்தில் சிந்திக்கும் திறனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சுகம் அல்லது மகிழ்ச்சியானது கிருஷ்ண உணர்விற்கான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கு சாதகமான செயல்களில் எப்போதும் கிடைக்கும். அதுபோலவே கிருஷ்ண உணர்விற்கு பாதகமான செயல்கள் வலியை கொடுப்பவையாகவும் துன்பமளிப்பவையாகவும் இருக்கும். கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வதற்கு சாதகமான அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பாதகமானவை எவையாயினும் நிராகரிக்கப்பட வேண்டும். பிறப்பு என்பது உடலை சார்ந்ததாகும். ஆத்மாவை பொறுத்த வரையில் பிறப்போ இறப்போ இல்லை. இதனை நாம் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே விவாதித்தோம். பிறப்பும் இறப்பும் ஜட உலகில் ஒருவனது பந்தத்தை குறிப்பவை. பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கவலையினால் வருவதாகும். கிருஷ்ண பக்தனுக்கு பயம் கிடையாது. ஏனெனில் தனது செயல்களின் மூலம் ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் சென்று விடுவேன் என்பதில் அவன் உறுதியுடன் உள்ளான். எனவே அவனது எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானதாகும். ஆனால் மற்றவர்களோ தங்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிவதில்லை. மறுபிறவியில் எப்படி இருப்போம் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. எனவே அவர்கள் எப்போதும் கவலையுடனே உள்ளனர். கவலையிலிருந்து நாம் விடுபட விரும்பினால் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் எப்போதும் நிலை பெற்றிருப்பதே மிகச்சிறந்த வழியாகும். இவ்வாறாக நாம் எல்லா அம்சங்களிலிருந்தும் விடுபடுவோம். மயக்க சக்தியில் மூழ்கி இருப்பதால் தான் அச்சம் தோன்றுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நான் இந்த உடல் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஆன்மீக பகுதி என்பதை உறுதியுடன் அறிந்து மயக்க சக்தியிலிருந்து விடுபட்டு முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான தொண்டு செய்பவன் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாகும். எனவே அச்சம் என்பது கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்களுடைய நிலையாகும். அபயம், அச்சமின்மை என்பது கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு மட்டுமே சாத்தியமானதாகும்.
அகிம்சை என்றால் பிறரை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதாகும். அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், பெரும் வள்ளல்கள் போன்றவர்களால் வாக்குறுதி கொடுக்கப்படும் ஜடச் செயல்கள் நல்ல விளைவுகளை தருவதில்லை. ஏனெனில் அத்தகு அரசியல்வாதிகளிடமும் சமூக சேவகர்களிடமும் தெய்வீக பார்வை கிடையாது. மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மை தரக்கூடியது என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. மனித உடலை முறையாக பயன்படுத்தி பக்குவ நிலையை அடைய மக்கள் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதுவே அகிம்சை எனப்படும். மனித உடல் ஆன்மீக உணர்விற்கானதாகும். எனவே அந்த முடிவிற்கு உதவாத அனைத்து இயக்கங்களும் கழகங்களும் மனித உடலிற்கு உண்மையில் ஹிம்சையே அளிக்கின்றன. பொதுமக்களின் வருங்கால ஆன்மீக ஆனந்தத்திற்கு உதவும் செயல்கள் அகிம்சை எனப்படும். சமத்துவம் என்பது விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்ட நிலையை குறிக்கும். மிகுந்த பற்றுதல், மிகுந்த துறவு இரண்டுமே விரும்பத்தக்கதல்ல. இந்த ஜட உலகினை விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றத்திற்கு சாதகமானவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாதகமானவை அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டும். இதுவே சமத்துவம் எனப்படும். கிருஷ்ண பக்தன் எதையும் நிராகரிப்பதில்லை, எதையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கிருஷ்ண உணர்வினை செயல்படுத்துவதற்கு அது உபயோகமானதா என்பதை பொறுத்ததே அவனது முடிவு. துஷ்டி, திருப்தி என்றால் தேவையற்ற செயல்களின் மூலம் ஜடப்பொருள்களை மென்மேலும் சேர்க்க விரும்பக்கூடாது. பரமபுருஷரின் கருணையால் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். இதுவே துஷ்டி எனப்படும். தபஸ் என்றால் தவம். விடியற்காலையில் எழுந்து குளிப்பது போன்ற பல்வேறு வேத விதிமுறைகள் இங்கே பொருந்தும். விடியற்காலையில் எழுவது என்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒருவன் தானாகவே விரும்பி ஏற்கக்கூடிய இத்தகு தொல்லைகள் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுபோலவே மாதத்தின் சில குறிப்பிட்ட தினங்களில் விரதங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இத்தகு விரதங்களை பயிற்சி செய்வதில் ஒருவன் விருப்பமின்றி இருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு அவன் உறுதியுடன் இருக்கும் காரணத்தால் உடல் ரீதியிலான இத்தகு தொல்லைகள் பரிந்துரைக்கப்படும் போது அவன் அவற்றை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தேவையின்றியோ வேத வழிமுறைகளுக்கு மாறாகவோ விரதம் இருக்கக்கூடாது. அரசியல் நோக்கங்களுக்காக உண்ணாவிரதம் இருப்பது தவறு. அத்தகு விரதம் பகவத்கீதையின்படி தமோ குணத்தை சேர்ந்ததாகும். மேலும் ரஜோ அல்லது தமோ குணத்தில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டாது. சத்வகுணத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஒருவனை முன்னேற்றும். வேத நெறிகளின்படியான விரதங்கள் ஆன்மீக ஞானத்தை அதிகரிக்கும். தானத்தை பொறுத்தவரையில் ஒருவன் தனது வருமானத்தில் 50% சில நல்ல காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும். அத்தகு நல்ல காரியம் என்ன? கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படும் காரியங்களே நல்ல காரியங்கள். இவற்றை நல்ல காரியங்கள் என்று சொல்வதை விட மிகச்சிறந்த நல்ல காரியங்கள் என்று சொல்லலாம். கிருஷ்ணர் நல்லவர் என்பதால் அவருக்காக செய்யப்படும் காரியங்களும் நல்லவையே. எனவே தானம் என்பது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்ட நபருக்கு கொடுக்கப்பட வேண்டும். வேத இலக்கியங்களின்படி தானம் அந்தணர்களுக்கு கொடுக்கப்படுவதாகும். வேத வழிமுறைகள் முறையாக பின்பற்றாவிட்டாலும் இப்பயிற்சி இன்றும் வழக்கத்தில் உள்ளது. தானம் அந்தணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஏனெனில் உயர்ந்த ஞானமான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு பிராமணன் தன் வாழ்நாள் முழுவதையும் பிரம்மனை புரிந்து கொள்வதற்காக அர்ப்பணிக்க வேண்டியவன். பிரம்மனை அறிந்தவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறாக உயர்ந்த ஆன்மீக சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு தங்களது வாழ்க்கை தேவைகளுக்காக வேலை செய்ய நேரமில்லை என்பதால் தானம் பிராமணர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேத இலக்கியங்களின்படி துறவரம் மேற்கொண்டுள்ள சந்நியாசிகளுக்கும் தானங்கள் வழங்கப்பட வேண்டும். சந்நியாசிகள் வீடு வீடாக சென்று யாசிக்கின்றனர், பணத்திற்காக அல்ல, தொண்டிற்காக. இல்லறத்தில் இருப்பவர்களை அறியாமையின் மயக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அவர்கள் வீடு வீடாக செல்வது மரபு. குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டுள்ள இல்லறத்தினர் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பதை மறந்திருப்பதால் அவர்களின் இல்லங்களுக்கு யாசங்கங்களாக சென்று அவர்களை கிருஷ்ண உணர்வில் உற்சாகப்படுத்துவது சந்நியாசிகளின் கடமையாகும். விழித்தெழுந்து மனித வாழ்வில் தான் பெற வேண்டியதை ஒருவன் அடைய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதற்கான ஞானமும் வழிமுறையும் சந்நியாசிகளால் வழங்கப்படுகின்றன. எனவே தானம் என்பது சந்நியாசிகள், அந்தணர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். மனதிற்கு தோன்றிய காரியங்களுக்கு அல்ல. யஷஸ், புகழ். சிறந்த பக்தனே மிகவும் புகழ் பெற்றவன் எனும் பகவான் சைத்தன்யரின் கருத்திற்கு ஏற்ப ஒருவன் புகழ் பெற வேண்டும். அதுவே உண்மையான புகழ். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சிறந்த மனிதனாக ஆகி அது மற்றவர்களால் அறியப்படும் போது அவன் உண்மையான புகழை பெறுகிறான். அத்தகு புகழை அடையாதவன் இகழ்ச்சியுடையவனாவான்.
இத்தகு குணங்கள் இந்த அகிலம் முழுவதும் மனித சமுதாயத்திலும் தேவர்களின் சமுதாயத்திலும் காணப்படுகின்றன. மற்ற லோகங்களில் காணப்படும் பல்வேறு விதமான மனிதர்களிடமும் இத்தகு குணங்கள் உள்ளன. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைய விரும்புவனுக்கு இத்தகு குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரே கொடுக்கிறார். இருப்பினும் அக்குணங்களை அவன் உள்ளிருந்து வளர்க்க வேண்டும். பரமபுருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் பரமபுருஷரின் ஏற்பாட்டின்படி எல்லா நற்குணங்களையும் வளர்த்து கொள்கிறான். நல்லவையோ தீயவையோ நாம் காணும் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே. கிருஷ்ணரிடம் இல்லாத எதுவும் இந்த ஜட உலகில் தோன்ற முடியாது. இதுவே ஞானம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக நிலை பெற்றிருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும்.